வணக்கம் தம்பி. விஜய் அவர்களுக்கு வணக்கம். அது எப்படிங்கன்னா நம்ம பிரபாகரன், அதாவது பிரபாகரன் எந்த பிரபாகரன், நிறையா விஜயகாந்தனோட மகன் பிரபாகரன் நிறையா பேசியிருக்காப்புல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் பேசுகிறான், எவனா ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு அது தூக்கம் வராதுல்ல. நீ ஆம்பளை வந்தால் நீ அதே மாதிரி நடித்து பெரிய ஆளாகி காட்டுறா. அவன் 2030 முதலமைச்சராக வர போகிறான். அவன் போட்டி விட போகிறான். நீ ஜெயிக்கவே முடியாது. மூஞ்சி மோர கட்டுக்க நீ பாரு, மூஞ்சியை பாரு, ஒரு 9 மாதிரி இருக்கேன். அவனை பற்றி நீ பேசிக்கிருக்க. விஜய் யார் அடுத்துக்கு சிஎம் இல்லை, அடுத்து பிரதம மந்திரி ஆக போகிறாப்புல. அது ஒன்றால் இல்லை, எவனாலே முடியாது. நீ பெட்டிக்கு அவனுடைய பணத்துக்கு அவனுடைய ஆசைப்பட்டு நடந்துக்கிருக்கடா. நீ எல்லாம் மனுஷன் தானே? நீயே பேச தெரியலன்னா உங்கள்கிட்ட பேசாமல் போக முடியுதானே? இல்லை முடிஞ்சால் நீ அது மாதிரி ஜெயிச்சு காட்டுற ஏதாவது தொகுதியில். நீ எல்லாம் பிச்சைக்கார கணக்காக நீ மூஞ்சி முகரங்கட்டையும் பார்த்தா தெரியாது. நீயே உங்கள் ஆத்தாலும் பின்ன பிச்சை எடுக்காமல் நடந்துக்கிறீங்கடா. பணம் எம்மண்டா கொடுப்பேன், எவ்வளோ கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு அதிகாரம் கிடைக்குமா, ஏதாவது ஒரு ஸ்தானம் கிடைக்குமான்னு நடக்கிறவங்க நீங்கள். உங்கள் அப்பா நல்ல விஜயகாந்த் சூப்பர் மனுஷன், நல்ல மனுஷன்தான். உங்கள் அப்பனை மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஒன்றால் பிழைக்கவே முடியாது, வாழவே முடியாது, நடிக்கவும் முடியாது. நல்லா நீ பறிச்சுக்க. என்னை மாதிரி ஆம்பளை அந்த முடி வெட்டிட்டு சாதாரணமாக ஒரு மனுஷனாக வாழ்ந்துவா. சும்மா வீடியோ போட்டு ஜனங்களை உன்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குன்னு சொல்லி பெட்டியாக காசு பணத்துக்காக நீ ஆசைப்பட்டுக்கிருக்க. ஒரு மயிர் கிடைக்க போகிற, அது நீ செய்ய போகிறேன் கிடையாது. ஏதாவது வேலை வெட்டி போ, சென்ட்ரி பண்ணிக்கு போ. தப்பான எண்ணத்தை பாரு, எவ்வளோ மோசமாக பேசாத. அவர் நல்லா ஹாப்பியாக உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காரு, இனியும் வருவார். உலகமே அவர் பின்னாடி இருக்குது, உலகத்தில் தெய்வமே அவருக்கு பின்னாடி இருக்குது. சொல்ல புரியுதா? உடாம நீயெல்லாம் ஒரு நீ பெரிய கட்சிக்காரன் அதை சொல்லி இனிமேல் டேஷ் போட்டு பேசிக்கிறீங்க, பேச வைக்க பைய பாரதேசி நாயே. இனிமேல் போட்டு அந்த மாதிரி பேசாத. ஏன்னா பொழைக்கிறதுக்கு வழியாக அதை பாடுறா. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானே.